ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜா ரூமை மேக் ஓவர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பழைய பூஜா ரூம் எந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இப்போ நாம் மாற்றி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது பூஜா ரூம் மேக் ஓவர். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஆணி அடிக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நான் அடிசிவ் ஹூக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஹூக்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது அப் டு 5 kgs தாங்கும் நல்லாவே. ஸோ அதுக்காக இந்த ஹூக்ஸ் நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுறதுக்காக. இதுக்காக நான் பெரிய ஃப்ரேம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதிலேயே நமக்கு 5 சாமி கவர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் பெரிய ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன ஹூக்ஸ். இது பின்னாடி டபுள் சைடட் டேப் தான் இருக்கும். ஸோ இந்த ஹூக் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் அது என்ன அப்படின்னா ரொம்ப வெயிட் தாங்காது. ஸோ அதுக்காக வெயிட்லெஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் ஹேங் பண்ணிடுவேன். தேர்ட் லேமினேட்டட் ஷீட்டில் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 சைடும் டபுள் சைடட் டேப் நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பாபா கார்னர் செட் பண்ண போகிறோம். பாபா வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாமி. அதனால் அதுக்குன்னு ஒரு தனி இடமே நாங்கள் வீட்டில் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிலைகள், அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம், இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு கீழே தான் இருந்துச்சு. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனால மேலே மாற்றியாச்சு. ஸோ இது எப்படியெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன், இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சில டெக்கோர் ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு யூனிக் லுக் கொடுக்குது. இது என்ன அப்படின்னா வால் ஸ்டிக்கர். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் தான் நான் ஆல்ரெடி இந்த எக்ஸ்டென்ஷன்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வால் ஸ்டிக்கரை நான் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்டிக்கர்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாபாவுடைய ட்ரெஸ்ஸு. இது யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் கிளாத்லேருந்து எடுத்து அந்த பார்டர் யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த கிரீடம் பார்த்தீங்க அப்படின்னா இது கடையில் வாங்கினது தான். இதே மாதிரி நான் ஒரு DIYயும் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேரி லைட்ஸ். இந்த ஃபேரி லைட்ஸ் USB ஆப்ரேட்டட் 10 meters லென்த்து. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற இடமே தெரியாது. நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே கண்டிப்பாக தெரியாது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீ ப்ரிப்ரேஷன். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய பூஜா திங்ஸ் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதே டேட்டில் அதை தொடர்ந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற அதே வேலையை தான் நானும் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய பூஜா ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடம். இதில் நடுவில் அன்னபூரணி நான் வச்சுருக்கேன். ரைஸ் போட்டு அதுக்கு மேலே தான் நான் அன்னபூரணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அண்ணாமலையாருடைய ஃபோட்டோ. இது எல்லா கிரிவலத்தில் இருக்கிற எல்லா லிங்கமும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் அதை தனியாக ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பூஜா திங்ஸ் தான். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற அதே பூஜா திங்ஸ் தான் நாங்களும் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவாக எப்போவுமே 3 விளக்கு ஏற்றுறது வழக்கம். அதில் நடுவில் இருக்கிற விளக்கு வித்தியாசமாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை மட்டும் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த திருச்செந்தூர் முருகன். இது எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதுக்காக அதை நாங்கள் தனியாக எப்போவுமே நாங்கள் வச்சு வணங்குவோம். அதுக்கப்புறமா இந்த பாபா கார்னர். இதில் இந்த பாபா ஃப்ரேம் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு கிஃப்டாக வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சிலையை நாங்களே வாங்கினோம். இது செராமிக் சிலை. அதுக்காக கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதுக்குன்னு ஒரு குட்டி மாலையும் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சிலை அம்மாவுக்கு கிஃப்ட் வந்த சிலை. ஸோ இது க்ரீன் கலரில் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது ரொம்ப குட்டி பாபா இருக்கிறதுலையே. ஸோ அந்த ஹைட் ஆர்டரில் அதே மாதிரி தான் வீட்டுக்கும் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாதம். இது அம்மா வாங்கினது தான். இது ஒரே மார்பிளில் செதுக்கின பாதம், ரொம்ப விசேஷமானது. ஸோ அதுக்காக இந்த பாதத்தையும் நாங்கள் அதே இடத்துல தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பாபா சிலை. இது ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள்
வந்து வாங்கின ஒரு சிலை. ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது வாங்குறப்போ வந்து இதோட காஸ்ட் 700 இருந்துச்சு. ஸோ ரொம்பவே அழகான ஒரு சிலை. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா பாபாவுடைய கண்கள். இது வந்து பூஜா ரூமுடைய வாசலை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூஜா எசென்ஷியல்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கார்னரில் வந்து 2 பாக்ஸ் யூஸ் பண்ணி அதில் தான் வந்து பூஜா திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸ்க்கு மேலே வந்து பாபாவுடைய புக்கு. இதுக்கு பேர் வந்து சத்சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து பாபாவுடைய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். அந்த புக் வந்து டெய்லி படிக்கிறதுக்காக அந்த புக் வந்து மேலே வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இருந்த பெரிய பாக்ஸில் நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பூஜா திங்ஸ் மட்டும் இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா பத்தி, அதுக்கப்புறமா வந்து சூடம், அதுக்கப்புறமா இந்த தசாங்கம். இது வந்து ரொம்ப ஒரு வாசனையான ஒரு பொருள். சாம்பிராணி யூஸ் பண்ணாத நாளில் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்து கொடுக்கும் பூஜா ரூமுக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த தசாங்கமும் வாங்கி வச்சுருக்கேன், சாம்பிராணியும் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து சாம்பிராணி வந்து இந்த பிராண்ட் தான் வாங்குவேன், ஆதவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாத டைமில் வந்து வேறு பிராண்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து கப் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளேயே வந்து சாம்பிராணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். விசேஷ நாட்களில் அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தீப்பெட்டி, அதுக்கப்புறமா வந்து சூடம். இதுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து கண்டெய்னர்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எங்களுக்கு வந்து பூஜா திங்ஸ் வந்த அதே கண்டெய்னர்ஸில் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ சூடம் இது எல்லாமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன பாக்ஸில் வந்து சிசர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து பூஜை ரூமுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதுக்காக நான் வந்து சிசர்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து நான் சாம்பிராணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஏர்டைட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து கல்கண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நெய்வேத்தியத்துக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் வந்து நான் விளக்கு திரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காலியானதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா யூஸ்வலான விஷயங்கள் தான், குங்குமமும் சந்தனமும் நான் வந்து வச்சுருக்கேன் 2 பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி. சந்தனத்தையும் எப்போவுமே வந்து ஏர்டைட்டாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் அதையும் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி திங்ஸ், இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகிறப்போ நமக்கு வந்து சில பேக்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் வந்து சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம திருப்பி வேணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதையே வந்து எடுத்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஒரு க்ளீனிங் கிளாத்தும் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஸ்ப்ரே வந்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரே வந்து என்ன அப்படின்னா, கற்பூரத்தை வந்து தண்ணியில் கலந்து அதை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணி நம்ம தொடச்சோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் பெஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கண்டெய்னர்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து விசேஷ நாட்களில் பெரிய ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்காக இந்த கேப் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எங்களோட பூஜா ரூம். ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாட்டி. ஸோ இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.